அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் இன்று 6ஆம் நாள் பாடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முந்தைய வகுப்பில் குர்ஆனை நெருங்கும்போது பணிந்து தாழ்ந்து நெருங்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இன்று முன்முடிவு இல்லாமல் குர்ஆனை எப்படி அணுகுவது என்பதை பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு முன்முடிவுனா என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதை ஒரு கதையாக சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை 2 குழுவாக பிரிக்கிறாங்க. ஒரு குழுவிட்ட 5 எலிகளையும் இன்னொரு குழுவிட்ட 5 எலிகளையும் கொடுக்குறாங்க. என்ன மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஒரு எலி ரொம்ப சேட்டை பிடிச்சது, ஒரு எலி ரொம்ப ஸ்மார்ட்டானது, ஒரு வகையானது ஸ்மார்ட்டானது, ஒரு வகையானது சேட்டை பிடிச்சது. இதை நீங்கள் 10 நாள் தொடர்ந்து கண்காணிக்கணும், 11ஆவது நாள் இதோடைய ரிப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாணவர்களும் 11ஆவது நாள் இந்த ஆசிரியர் சொன்னது போலவே தான் சொல்கிறாங்க. அதாவது, சார் ரொம்ப சேட்டை பிடிச்சது சார், சொல்லே கேட்கல, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொன்று ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துச்சு சார், சாப்பாடு கொடுத்து அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுச்சு, அது புறட்டுக்கு போய் படுத்துச்சு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துச்சு, ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆசிரியர் சிரிச்சாராம். ஏன்னா அவரே அதுக்கு விளக்கமும் சொல்கிறாரு. அதாவது, இந்த எலி 2 வகையான எலியுமே ஒரே எலி தான். அதாவது, நான் ஒரு வயலுக்கு போய் ஒரு விவசாயிட்ட 10 எலி பிடிச்சி கேட்டேன், அவரும் பிடிச்சி தந்தார். ஒரு 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 வகை 5 எலியை ஒரு பாக்கெட்லேயும் இன்னொரு 5 எலியை இன்னொரு பாக்கெட்லேயும் போட்டு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். எலி ஒன்று தான், ஆனால் நான் சொன்ன விஷயந்தான் வேறு அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோமோ அது அப்படி தான் நம்மளுக்கும் தெரியும். அதாவது, நல்லதாக பார்த்தா நல்லதாக தெரியும், கெட்டதாக பார்த்தா கெட்டதாக தான் தெரியும். இதுதான் முன்முடிவு. இப்போ குர்ஆனை ஓதும் போதும் நம்ம என்ன செய்கிறோம், முன்முடிவோடு தான் ஓதுறோம். முன்முடிவு இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் ஓத பழகணும். இப்போ நமக்கு முன்னால் வந்த நபிமார்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? முன்முடிவு தான். இப்ராஹிம் நபி பிரச்சாரம் பண்ணுறாங்க. எப்படின்னா, மார்க்கத்தை 4 விதமான செய்திகளை எடுத்து சொல்லி மார்க்கத்தை அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறாங்க, இதுதான் கடவுள் அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மக்கள் ஆமாம் இது கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. மறுநாள் அந்த நட்சத்திரம் மறைஞ்சிரும் இல்லையா, மறையக்கூடியது கடவுளாக இருக்காது. இப்போ இது கடவுள் இல்லைங்கிறாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஆமாம் இது கடவுள் இல்லை. 2வது சந்திரனை பார்த்து இதுதான் கடவுளுங்கிறாங்க. அந்த மக்களும் ஆமாம் இதுதான் கடவுள்னு ஏற்றுக்கிறாங்க. சந்திரன் மறைஞ்சிரும் இல்லையா, அப்போ மறையக்கூடியது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இது கடவுள் இல்லை, ஆமாம் இதுவும் கடவுள் இல்லை. 3வது சூரியனை பார்த்து சொல்கிறாங்க, இதுதான் கடவுளுங்கிறாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரியன் நைட்லாம் மறைஞ்சிரும்ல, அப்போ மறையக்கூடியது கடவுளாக இருக்காதே, ஆமாம் கடவுள் இல்லை அப்படின்னு அதையும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கடைசியாக அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் அப்படிங்கையில் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 5வது அத்தியாயம் 104வது வசனத்தில், அல்லாஹ் அருளியதின் பக்கமும் நம் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று கூறினால், எங்கள் மூதாதையர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதுவே போதுமானது என்றனர். அவர்களின் மூதாதையர்கள் எதையும் தெரியாதவர்களாகவும் நேர்வழியில் நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அவங்க முன்முடிவோடு தான் அந்த விஷயத்தை அணுகியிருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் அந்த மாதிரிலாம் சொல்லலையே, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறியே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். சரி, நூஹ் நபி அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு? அவங்க மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க சமுதாயத்தில் இருந்த இறை மறுப்பாளர்களான தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் உங்களை போன்ற மனிதர் தான், உங்களை விட மேன்மையடைய விரும்புகிறார். அல்லாஹ் நாடி இருந்தால் வானவர்களை தூதராக அனுப்பியிருப்பான். எங்கள் முன்னோர்களில் இதுபோல் நாங்கள் கேள்விப்படலையேன்னு இந்த 4 விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இவர் உங்களை போன்ற மனுஷர் தான்ப்பா, மனுஷர் எப்படிப்பா நபியாக இருக்க முடியும், அல்லாட்ட எப்படிப்பா அவர் பேச முடியும்? இவர் மனுஷர் தான், உங்களை விட பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாரு, பாப்புலர் ஆகணும்னு நினைக்கிறாருப்பா, அதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் நாடுனா வானவரையில் தூதரை அனுப்பியிருப்பான், மனுஷரை எப்படி அனுப்பியிருப்பான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே சிந்திச்சு பாருங்கள், அல்லாஹ் வானவரை தூதரை அனுப்பியிருந்தா இந்த மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? வானவருக்கு என்ன தெரியும், அவருக்கு பசிக்காது, எதுவும் பண்ணாது, அவர் பாட்டுக்கு அல்லான்னு சொல்லுவார், மனுஷராக இருந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்ட்டு அப்படியே மாற்றி சொல்லுவாங்க.
அதனால தான் அல்லாஹ் தஆலா மனிதரை தூதரை அனுப்பியிருக்கிறான். அது அப்போ எப்படி சொல்கிறாங்க, வானவரை தூதரை அனுப்பியிருப்பானே அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. 4வது, எங்கள் முன்னோர்கள் இது போல் நாங்கள் கேள்விப்படலையே. கடைசியாக மென்ஷன் பண்ணுறாங்களா, எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் இந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னதில்லையே. அப்போ இவங்களுடைய முன்முடிவு தான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள தடையாக இருந்துச்சு. அப்போ நம்ம பிறரை தவறான எண்ணத்தில் பார்த்தா நம்மளுக்கும் தவறாக தான் தெரியும். நல்ல எண்ணத்தோடு நம்ம பிறரை பார்க்கணும். எடுத்துக்காட்டு, 2 மனுஷரை சுட்டி காட்டி ஒருத்தவர் நல்லவர், இன்னொருத்தவர் கஞ்சன்னு சொன்னால் நம்மளுடைய பார்வை 2 பேரை பார்க்கும்போதும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ஒருத்தவரை பார்க்கையில் இவர் நல்லவர் தான்ட்டு தோணும், இன்னொருத்தவரை பார்க்கையில் இவர் கஞ்சன்ல. ஏன்னா நம்ம முன்முடிவோடு தான் அவங்கள நெருக்கிறோம், அதனால அப்படி தான் தெரியும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேனே, யூதர்கள் எடுத்துக்கொள்வோம். யூதர்கள் ஏன் நபியை தூதராக அவங்க எடுத்துக்கல அப்படின்னா, அவங்க சமுதாயத்துலேருந்து ஒரு நபி வரலையே அப்படிங்கிற காரணம் தான். அதாவது தௌராத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், அரபு நாட்டிலேருந்து தான் ஒரு தூதர் வருவாருண்டு. அதனால தான் அந்த மக்கள் யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊரான பலஸ்தீனை விட்டுட்டு மதீனாவுக்கு குடிபெயர்றாங்க. ஏன்னா அவங்களுடைய சமுதாயத்துலேருந்து நபி வருவாருன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் நாடியோருக்கு பதவியை கொடுப்பான், நாடியோரிடமிருந்து பதவியை எடுப்பான் தானே. அப்போ அல்லாஹ் அரபுகள்லேருந்து நம்ம நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தூதரை அனுப்புகிறான். அப்போ அந்த மக்கள் எதனால் ஏற்றுக்கல, அவங்க சமுதாயத்துலேருந்து ஏன் நம்மளுடைய சமுதாயத்துலேருந்து ஏன் வரலை நபி அப்படிங்கிறதுனால தான், அந்த எண்ணம் தான் அவங்கள அந்த நம்பிக்கை தான் அவங்கள மார்க்கத்தை விட்டு வெளியேறி காஃபிராக மாற்றிருச்சு. 2வது அத்தியாயம் 111வது வசனத்தில் அவங்க அல்லாஹ் சொல்கிறான், கிறிஸ்தவராகவோ யூதராகவோ இருப்பவரை தவிர மற்றவரும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என அவர்கள் கூறுகின்றனர். அது அவர்களின் மூட நம்பிக்கை. நீங்கள் உண்மை சொல்பவராக இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்கிறான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இந்த யூதர்கள் சொல்கிறாங்களாம், கிறிஸ்துவர்களும் யூதர்களும் தான் சொர்க்கம் போவாங்க, மற்றவங்களாம் சொர்க்கம் போக மாட்டாங்கங்கிறாங்களாம். அப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அப்படி இருந்தால் நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேளுங்க, ஒரு ஆதாரத்தையும் அவங்களால காமிக்க முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ இந்த யூதர்களுக்கு எல்லாமே தெரியும், நபி வருவாருன்னு தெரிஞ்சதுனால தானே மதீனாவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்முடிவோடு இருந்ததுனால தான் நபியை அவங்க ஏற்றுக்கல. சரி, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த கட்டத்துலேயும் மார்க்கம்னு வரும்போது நல்ல எண்ணத்தோட சரியான பார்வையோடு தான் பார்த்தாங்க. அதாவது புகாரியில் 2731வது ஹதீஸாக பதிவாயிருக்கு, ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் நபி எழுதுகிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த ரஹ்மான் ரஹீம்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் பிஸ்மிகல்லான்னு எழுதுங்க அப்படின்னு அந்த மக்கத்து குறைஷிகள் சொல்கிறாங்க. சரி, அதையும் எழுதிட்டாங்க. அடுத்து கையெழுத்து போடையில் முஹம்மது ரசூலுல்லான்னு எழுதும்போது, ரசூல்லான்னு ஏன் போடுறீங்க, நாங்கள் உங்களை நபியாலாம் எடுத்துக்கலையே, நீங்கள் முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி நினச்சிருந்தா இந்த உடன்படிக்கைக்கு மறுப்பு சொல்லியிருக்கலாம், அதை ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க மார்க்க விஷயத்தில் அப்படியே கட்டுப்படுவாங்க. இதனால் நம்ம மார்க்கத்தில் ஒரு நல்லது நடக்குது, நல்ல விஷயம் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அவங்க அவங்களுடைய சுய விருப்பத்தையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மார்க்கத்துக்கு முழுசாக கட்டுப்பட்டுருவாங்க. இதைத்தான் அல்லாஹ் 48வது அத்தியாயம் 1வது வசனத்தில் சொல்கிறான், முகம்மதே மாபெரும் வெற்றியை நாம் உமக்கு அளித்தோம் அப்படின்ட்டு. இதில் எப்படி நம்ம கண்ணுக்கு இது எப்படி வெற்றியாகும், அதான் பாதியிலே திரும்பி போயிட்டாங்களே, மக்காவுக்கு ஹிஜ்ரத்து ஹஜ்ஜி செய்ய போயிட்டு பாதியிலே திரும்பி போயிட்டாங்களே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் அல்லாஹ் இதை வெற்றின்னு எதுக்காக சொல்கிறான்னா, நபி கட்டுப்பட்டாங்க இல்லையா, மார்க்கத்துக்காக கட்டுப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ் இதை வெற்றியாக மென்ஷன் பண்ணுறோம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன படிப்புன்னு இருக்குன்னா, மார்க்கம்னு வந்தால் நம்ம கட்டுப்படணும், 100% கட்டுப்படணும். இது எனக்கானது இல்லை அப்படின்னு ஒதுங்காமல், இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கானது, குர்ஆனில் இருக்கிறது அத்தனையும் எனக்கு அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம குர்ஆனை அணுகணும். எடுத்துக்காட்டுக்கு
ஜும்மா உரையில் ஹஜரத் வந்து இமாம் வந்து என்ன சொல்லுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்குன்னா எத்தனை பேர் பதில் சொல்லுவாங்க? 1-2 பேர் தான் சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் சொல்லுவாங்க. ஏன் மற்றவங்களாம் சொல்லலை? ஏன்னா குறிப்பிட்டு சொல்லலை அப்படிங்கிறது தான் அவங்க காரணம். இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தவங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னால் வலைக்கும் சலாம்னு சொல்லுவோம். ஆனால் கூட்டமாக இருக்கையில் அஸ்ஸலாமு அலைக்கும்னா யார் வேணாலும் சொல்லலாமே, நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அந்த முன்முடிவு தான் நம்ம வலைக்கும் சலாம்னு சொல்லாததுக்கு காரணம். அப்போ என்ன செய்யணும்? ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் இது எனக்காக சொல்லப்பட்டிருக்கு குர்ஆனில் அப்படிங்கிற எண்ணத்தோட குர்ஆனை அணுகணும். இன்ஷா அல்லாஹ் அணுகலாமா? சரி, இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? முன்முடிவுனா என்ன, முன்முடிவு இல்லாமல் எப்படி நம்ம குர்ஆனை ஓதுறதுங்கிறதையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் குர்ஆனை ஓதுறதுக்கான முக்கிய தடை ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை முறைப்படி படித்து அதை முன்முடிவு இல்லாமல் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.